காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளராக பிரியங்காவிற்கு பொறுப்பு அளித்தது கட்சியை பலப்படுத்துமா? அவரின் பலம் மற்றும் பலவீனத்தை விளக்கும் செய்தி தொகுப்பு. உத்தரப்பிரதேசத்தில் பகுஜன் சமாஜ் மற்றும் சமாஜ்வாதி கட்சிகளால் தனிமைப்படுத்தப்பட்ட காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்தவே அந்த மாநிலத்தின் கிழக்கு பகுதி பொறுப்பாளராக பிரியங்கா காந்தி நியமிக்கப்பட்டுள்ளார். சோர்வடைந்துள்ள தொண்டர்களை உற்சாகப்படுத்தவே அரசியலில் பிரியங்கா களமிறக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பிரதமர் நரேந்திர மோடியின் வாரணாசி தொகுதியும் உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் 5 முறை வெற்றி பெற்ற கோரக்பூர் தொகுதியும் பிரியங்காவின் பொறுப்பில் கொடுக்கப்பட்டுள்ளன. முன் அனுபவம் இல்லாத பிரியங்கா இந்த இருவரையும் வீழ்த்தி வெற்றிக்கனியை பறிப்பாரா என்று தற்பொழுது கேள்வி எழுந்துள்ளது. இது மட்டுமல்லாமல் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள 80 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பிரியங்காவிற்கான சவால் பெரியதுதான். முழு நேர அரசியலில் ஈடுபடாவிட்டாலும் 2004ஆம் ஆண்டு முதல் தாய் சோனியா மற்றும் சகோதரர் ராகுல் காந்தியின் தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அனுபவமும் அவர்கள் இருவரின் அன்றாட அரசியல் நடவடிக்கையை அருகில் இருந்து பார்த்த அனுபவமும் பிரியங்காவுக்குள்ளதாக காங்கிரஸ் கட்சியினர் கூறுகின்றனர். 2017ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேச சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சமாஜ்வாதியுடன் நடத்திய கூட்டணி பேச்சுவார்த்தையில் பிரியங்கா பங்கேற்றுள்ளதையும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியைப் போல தோற்றம் கொண்டிருப்பது பிரியங்காவின் பலமாக பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் மக்கள் அவரை எளிதில் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நம்பிக்கை தெரிவிக்கின்றனர் காங்கிரஸ் கட்சியினர். தனிப்பட்ட முறையில் பிரியங்காவின் மீது எந்த சர்ச்சையும் இல்லை என்றாலும் அவருடைய கணவர் ராபர்ட் வதேரா மீது ஹரியானா மற்றும் ராஜஸ்தானில் நில மோசடி புகார்கள் உள்ளன. கணவரின் மீது வைக்கப்படும் இந்த குற்றச்சாட்டுகளின் நிழல் தன் அரசியல் பாதையில் விழுந்துவிடாமல் பார்த்துக் கொள்வது பிரியங்காவின் முன்பு வைக்கப்பட்டுள்ள சவால். நேரு குடும்பத்திலிருந்து அரசியலுக்கு வந்த யாரும் அரசியலில் ஜொலிக்காமல் போனதில்லை என்பது பிரியங்காவின் அரசியல் பயணத்திற்கு உற்சாகமளிக்கும் உண்மையாகும்.